நண்பர்களே வணக்கம். யூடியூப் எப்படி இருக்குது? யூடியூப்பு நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. என்ன காமெடி? சரி, நம்ம இந்த கொரில்லா அப்படின்ற ஒரு ஜந்தை பற்றி பேசுவோம். இந்த கொரில்லா இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கு. ரிப்போர்ட் ஆர்மியா மார்க்கெட்டிங்கை சேனலை வளர்க்குறதுக்கு மார்க்கெட்டிங். நீ சீக்கிரம் நீயா அப்போ சொல்லிக்கிட்டு நீயா அதில் உட்கார போகிற. எதுக்கு ரிப்போர்ட் ஆர்மி மார்க்கெட்டிங்? இந்த 1000 பேர் லைக் போட்ட உடனே அவங்கெல்லாம் இப்போ 8K இருக்குது, அதிகமாகிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது. இது ரிப்போர்ட்டிங் யூடியூப்புக்கு அனுப்ப சொல்கிற 1000 பேர் அனுப்ப சொல்கிற ஒரு சரி நல்ல விஷயம். அது யார் சொல்லணுன்னு ஒரு இது இருக்குல்ல. உன் சேனல் தான் முதல்ல ரிப்போர்ட் பண்ணணும். மொத்தமே ரிப்போர்ட் ஆர்மி, ரிப்போர்ட்டு நேவின்னுட்டு யார்? நீ எப்படி தெரியுமா இருக்கு கொரில்லா? நீ யார் தெரியுமா? இந்த ஒன்று சொல்லுவாங்க, சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்க. அது இன்னொன்று சொல்லுவாங்க, புரிகிற மாதிரி சொல்கிறதா. ஒருத்தன் விடிய காலிலேருந்து குடின்னு குடிச்சிட்டு போதையிலே இருந்துட்டு ரோட்டில் கழுத்தில் சாக்கடை எல்லாத்தையும் உருண்டு பிறண்டு எழுந்துட்டு சாயங்காலம் போய் பல்ல கூட விளக்காமல் கோயிலில் போய் கதாகாலட்சேபம் பண்ணுவானாம், ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுவானாம். அப்படி இருக்குது உன்னுடைய நீ அந்த சமூக கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் சமூக சீர்கேடுக்கெல்லாம் இருக்கிற சேனலை ரிப்போர்ட் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்குது. எப்படி? ஒருத்தன் விடிய காலையே குடிச்சிட்டு ரோட்டில் காட்டில் சாக்கடை அது இது எல்லாம் பிறண்டு உருண்டு எழுந்துட்டு சாயங்காலம் 7 மணிக்கோ 6 மணிக்கோ போய் பல்லு கூட விளக்காமல் ஒரு கோயிலில் உட்காந்துட்டு காலட்சேபம் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுற மாதிரி இருக்குது நீ பண்ணுறது. என்ன இது? யார் பண்ணோம்? கள்ளத்தொடர்பு. சரி, கள்ளத்தொடர்பு ரைட்டு, அவங்க பர்சனல். உனக்கும் ஒரு பர்சனல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இப்போ வச்சுருக்கல ஒரு நோவா, அந்த போவா, அந்த பாவாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனது ஒரு சான்றிதழ், கல்யாண பத்திரிகை, ஃபோட்டோலாம் போட வேணாம், கல்யாண பத்திரிகையை உன்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஆர்மி ஆரம்பி, நேவி ஆரம்பி, ஏர்ஃபோர்ஸ் ஆரம்பி. ரிப்போர்ட்டு ஆர்மி, ரிப்போர்ட்டு நேவி, ரிப்போர்ட்டு ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் ஆரம்பி. வெக்கமாக இல்லை? உன்னை எல்லா சேனல்லையும் கழுவி உன் தண்டவாளத்தை ஏற்றி கழுவி ஊற்றுறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு நிப்பான் பெயிண்ட் எடுத்து மூஞ்சியில் தடவிக்கிட்டு ஒரு 5 கிலோ 10 கிலோவுக்கு உட்காந்துட்டு லைவை போடுறேன், ஷார்ட்ஸ் போடுறேன்னு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கிற. இந்த வயசில் 65 வயசு உனக்கு. இந்த வயசில் ஷார்ட்ஸு பாட்டு, மலையாள பாட்டு, தமிழ் பாட்டுக்கு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு சினுங்கிக்கிட்டு ஒரு 16 வயசு 17 வயசு பொண்ணு மாதிரி சினுங்கள். 65 கிழவி. ஒரு வெக்கமாக இல்லை? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலிலாம் பார்க்கல? உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் 2 குழந்தைங்க இருக்குது உனக்கு, 40-50 வயசில் குழந்தைங்க இருக்குது, அதுங்களாம் பார்க்கல? உங்கள் பாவா பார்க்கல? நீயே சொல்லியிருக்க, பல சேனலில் வருதுமா, நாங்கள் சொல்லலை, நீயே சொல்லியிருக்க. இப்போ இங்கே இருக்கிற பாவா பேரை சொல்லி இவர் எனக்கு 2வது திருமணம் பண்ணார் அப்படின்னு சொல்கிற. இன்னொரு இடத்துல இவர் வளர்ப்பு தந்தைன்னு வருது, சேனலில் வருது, நாங்கள் சொல்லலை. வளர்ப்பு தந்தை, வளர்ப்பு மகள் எல்லாம் வருது. ஐயோ, கேவலமாக வருது. எதுவுமே நடக்காத மாதிரி, இது எதுவுமே தெரியாத மாதிரி, ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்போ தான் பூத்துக்குழுங்கிங்க புது மொட்டு மாதிரி நின்றுட்டு உருட்டு அதை கேட்குறதுங்க. சச்சி குரூப்புன்னு ஒன்று வச்சிட்ருக்கிறிய. கேவலமாக இல்லை? வெக்கமாக இல்லை? வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே எல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். உன்னெல்லாம் கழித்துங்க அனுப்புறதுக்கெல்லாம் யாரும் பண்ண முடியாது. நீயா போய் உட்காந்துருவ ஆப்பில். ஏற்கனவே ஆப்பில் அப்படி தானே உட்காந்த. கோயம்புத்தூர் 2018 எருமாமானைக்கம்பட்டியோ ஏதோ ஒரு பட்டியில் உட்காந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருக்கும்போது நீயும் உங்கள் குடும்பத்தில் 4 பேரும், இன்னொருத்தன் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு சென்னையை சேர்ந்தவன் ஐயப்பன் பேர் உள்ள ஒருத்தனும் நல்லா போதையில் இருந்துட்டு போலீஸ் உங்கள் வீட்டில் அந்த மேட்ரிமோனியல் கேஸுக்கு போலீஸ் ரெய்டு வந்தப்போ அவங்கக்கிட்ட போதையில் சண்டை போட்டிங்களே, சேரக்கெல்லாம் அடித்து, அதனால தானே போய் உள்ளே உட்காந்த. அதில் ஒரு குண்டாஸில் ஏற்கனவே இருக்கிற கேஸில், இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் கேஸில்
ஆபாச படம் எடுத்து நீயா போய் உட்காந்த. நீ என்னென்ன சீன் போட்ட, காரை தேடிட்டு போன, அந்த பள்ளி வீட்டுக்கு போன, எல்லாம் சீனை போட்டு நீயா போய் நல்லா சொருவி உட்காந்த. இப்போது உனக்கு 3வது ஆப்பு. இது எத்தனை வாட்டி போனியோ, 5 நாள் ரிமாண்ட், எத்தனை ரிமாண்ட் ஆனே தெரியாது. உன் வாழ்க்கையில் 65 வருஷத்தில் உன் வயசில் நீ வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்க. 5 வருஷம். இப்போ இன்னமும் ஜெயிலில் இருக்க போகிற. 10 வருஷமோ 20 வருஷமோ எவ்வளவோ தெரியாது போக்சோக்கு. அது உன்னுடைய குற்றத்தின் தன்மையை பொறுத்தது. கோர்ட்டில் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அது நீதி வெல்லும். சட்டம் தன் கடமையை செய்து நீதி வெல்லும். கண்டிப்பாக நீ ஆப்பு சொல்லிகிட்டு இருக்க. உனக்கு நல்லா தெரியும். சரி போகிறோம், இப்போவாச்சும் ஜாலியாக இருந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மேக்கப்பை போட்டுக்கிட்டு செட்டிங் போட்டுக்கிட்டு அப்படியே வெக்கமாக இல்லை. 65 வயசாகுது உனக்கு. இந்த சினுங்கல், இந்த முக்கல், இந்த சிரிப்பு இதெல்லாம் தேவையா? நீ ஷார்ட்ஸில் வரிய. உன் ட்ரெஸ் மேனர்ஸ் என்ன, உன் ட்ரெஸ் என்ன, ஸ்லீவ்லெஸ்ஸை போட்டுட்டு கேவலமாக இல்லை. சரி, அப்படி கூட ஒரு சில பேர் 65 வயசில் கூட ஒரு பார்க்குறது கவர்ச்சியாவோ அழகாவோ லட்சுமி கடாட்சமோ இருப்பாங்க. தப்பு இல்லை, பெண்கள் அது உள்ளே நம்ம போகலை. ஆனால் நீ யார்? உன் உருவத்தை முழு கண்ணாடியில் நின்று பார்த்துருக்கியா உருவத்தை? அதை கூட வாந்தி வரல உனக்கு? ஓவராக தெரியல, வெக்கமாக இல்லை. சரி, என்ன எவ்வளவோ பேசுகிறாங்க. எல்லா சேனலையும் கழுவி ஏற்கனவே நியூஸ் சேனலில் போட்டு உடனே வச்சு செஞ்சாங்க. இப்போ எல்லா சேனலும் கிளின்னு கிழிக்கிறாங்க. நீ என்னன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி, இப்போ தான் இந்த உலகத்துக்கே உட்கார்ந்த மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரி நீ உன் முகபாவனை. ஆனால் உள்ளே வயிறு எரியுது, முகம்லாம் மாறுது. சில விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்லாம் போடுறானுங்களே, முகம்லாம் மாறுது. அப்போ ஆனால் நீ நம்பர் 1 நடிகை கொரில்லா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சினிமாவில் ஏதாச்சும் ஒரு ஸ்டான்ஸு போய்ட்டு சேர்ந்துரு. உருட்டுவேன். உனக்கு தெரியும், நியூஸ் சேனலு, அவன் போலீஸ் ஆஃபீஸரு, அவன் லொட்டுலாம் சொல்லுவேன். எவனும் உனக்கு தெரியாது. எனக்கு கூட தெரியும். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பை கூட எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது. அந்த மாதிரி அந்த டேலாக்களுக்கு நீ செய்வ. வெக்கமாக இல்லை? தினம் உட்காந்துட்டு நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீ ஆர்மி ஆரம்பிக்கிறல்ல, ரைட், நான் உன் வழிக்கே வரேன். நீ முதல்ல என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்கள் பாவா உனக்கு கல்யாணம் முறைப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு ஆதாரத்தை, நீ தான் ஆதார திலகமாச்ச, அந்த ஆதாரத்தை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடு. மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு நீ போடு ஆதாரம். கல்யாண பத்திரிக்கை உன் ஃபோட்டோலாம் தேவையில்லை. உனக்கு ஃபோட்டோலாம் இருக்காது, எடுத்துருக்க மாட்டாங்க உனக்கு. என்ன நீ போடு. அதுக்கப்புறம் நான் சமூக சேவை பண்ணுறேன், அதுக்காக தான் நான் சேனலில் வர்றேன் அப்படின்றதுக்கு, இந்த ஆர்மிலாம் ஆரம்பிக்கிறல்ல உன் சேனலில் வளர்க்குறதுக்காக நீ என்ன பண்ணுற, யூடியூப் மானிட்டேஷனை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடு. நாங்கள் ஒத்துக்கிறோம். வெக்கமாக இல்லை? சோறு திங்கிறதுக்கு இது ஒரு வழியா? எவ்வளவோ இருக்குது. அதை விட்டுட்டு யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜி குரூப் இருக்க, அந்த சீச்சி குரூப்பை வச்சுக்கிட்டு போகிற, அதுக்கும் கமெண்ட்டை போட்டுட்டுதுங்க மூதேவிங்க. எழுத்தறிவு இல்லாத மூதேவிங்க, படிப்பறிவு இல்லாத மூதேவிங்க, புத்தி இல்லாத மூதேவிங்க போட்டுட்டு எல்லாம் முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் ஒரு ஐடி பேரை வச்சுட்டு எல்லாம் முதியோர் இல்லம் கேஸு. அது எல்லாம் வீட்டில் வேலை இருக்காது. இந்த கிழவிங்க காலை நீட்டிட்டு புறணி பேசுமே, அந்த புறணி கேஸெல்லாம் உட்கார வச்சுட்டு நீ லைவு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டுருக்கிற. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் கண்டிஷன், நீ ஆர்மியை போடு, இல்லை நேவியை போடு. ரிப்போர்ட் ஆர்மியை போடு, நேவியை போடு, எல்லாம் பண்ணட்டும். நீ உங்கள் பாவா நோவா இருக்கார்ல, 13 வயசு உன்னோட கம்மி பாவா நோவா, அவருக்கு உனக்கு கல்யாணம் நடந்திருக்குல்ல, பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்கள்ல, ஒரு 7 வீட்டில் கூட ஒரு மஞ்சள் பத்திரிக்கை தான் அடிச்சிருப்பாங்க. அந்த பத்திரிக்கையை கம்யூனிஸ்ட் போஸ்ட்டில் எதை மறைக்க வேணுமோ அதை போடு. ஃபோட்டோலாம் தேவையில்லை. இன்னொன்று, நான் சமூக சேவை தான் வந்திருக்கேன், எனக்கு யூடியூப் வருமானம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு யூடியூப்பில் மானிட்டேஷனை கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுட்டு நீ பேசு. நான் உங்ககிட்ட வந்துடுறேன். நானே உனக்கு ரிப்போர்ட் ஆர்மியில் நாங்கள் எல்லாம் நானும் ப்ரமோட் பண்ணலாமா? இதை உன் சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரிக்கு. ஆனால் இந்த கிரிமினல் மூலையை நல்லதுக்கு பயன்படுத்து. புண்ணியமாச்சு கிடைக்கும். போகிறேன், நீ செஞ்சால் பார்த்துக்கலாம். அதான் சொல்கிறேன்ல, காலையிலேருந்து விடிய காலையிலேருந்து குடின்னு போதை அடிச்சுட்டு குளிச்சுட்டு சாக்கடை, மலை சாக்கடை, அந்த சாக்கடை, கழிவு நீர்லலாம் உருண்டுட்டு
சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு கோயிலில் போய் உட்காந்துட்டு பல்ல கூட விளக்காமல் போய் உட்காந்துட்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டுற மாதிரி இருக்குது உன்னுடைய சொற்பொழிவு. சாத்தான் வேதம் ஓதுன்னுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. வெக்கமாக இல்லை, நீ எல்லாம் ஒரு ஜென்மம். ஓகே நீ இப்போ நீ பண்ணுறதெல்லாம் என்ன தெரியுமா, ஆப்பு நல்லா நீயா சொல்லிகிட்டு இருக்க. இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிறான்பாங்க, அந்த மாதிரி காசை கொடுத்து உனக்கு நீயே சூனியம் வச்சுருக்கிற. ஒரு மந்திரவாதியை பார்த்து, ஐயா சுவாமி எனக்கு நல்லா சூனியம் வைங்க அப்படின்னு கழித்துன்றதுக்கு பண்ணிகிட்ருக்க. கூடிய விரைவில் நீ யாரும் ஒன்றை பண்ண வேண்டாம், புரியுதா? நீயா ஆப்பில் சொல்லி உட்காருவ. மக்களே, இதை கடைசியில் கேட்குற மக்களே, இங்கே பாருங்கள், இந்த ரிப்போர்ட் ஆர்மின்னு இந்த கொரில்லா ஆரம்பிக்கிறதுல நீங்கள் ரிப்போர்ட் நேவின்னு ஆரம்பிங்க. எல்லோரும் இந்த காமக்கிழவி சேனலுக்கும் அந்த லைவுக்கும் ரிப்போர்ட் அடிங்க, சரியா? அப்போ தான் இது அடங்கும். நீங்கள் கொஞ்சம் ரிப்போர்ட் அடிங்க. அது நம்ம ரிப்போர்ட் அடிக்கிறோம் அடிக்கலை, இது போய் கழித்துங்க போகும்போது தானாக முடங்க போகுதுன்னு ஒரு சேனல், இது 8K இருக்கு இல்லையா, அந்த சேனல் முடங்க போகுதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் நீங்கள் அடிங்க, அப்போ ரிப்போர்ட்னால் என்னென்னு தெரியட்டும். கொஞ்சம் மான சூடு சொரணையோடு வாழ கற்றுக்க. நீ எல்லாம் ஒரு ஜென்மம்.